வணக்கம். நான் தான் உங்கள் மோகன், தொழிலாளர் சங்கர் தலைவர். இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்காக நான் பண்றேன்னு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்துக்காகவே இந்த வீடியோ நான் இன்னைக்கு போட்டு மக்கள் முன்னத்தில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். என் தமிழ்நாட்டு மக்களே, என் மும்பையில் இருக்கும் என் தமிழ் மக்களே, எல்லாத்துக்கும் என் மனமார்ந்த நன்றி. சில நாளாவே தமிழ்நாட்டில் சீமான் அண்ணன் அவரு தான் ஒரு உண்மையான தமிழ போராளிங்கிற ஒரு வார்த்தைகள் நம்ம அவருக்கு தான் சொல்ல முடியும். இந்த வார்த்தையை ஏன்னா தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் பஸ்ல தமிழ்நாடுங்கிற பேரே இல்லைன்ட்டு அவர் போராடிட்டு இருக்காரு. அவர் ஏன் போராடணும்? எதுக்காக போராடணும்? ஏன்னா தமிழ்நாட்டில் ஓடுற கவர்மெண்ட் பஸ் மேலே தமிழ்நாடுங்கிற பேரே இல்லையே. அதுக்கு அர்த்தம் என்னன்னு அவர் கேட்கிறாரு. யாரை பார்த்து கேட்கிறாரு? ஸ்டாலினை பார்த்து கேட்கிறாரு. ஸ்டாலின் சார் என்ன பண்ணும்? ஒரு தமிழன் தமிழ்நாட்டில் இவ்வளவு கத்திட்டு இருக்கிறாரு. அரசாங்க பஸ்ஸுக்கு தமிழ்நாடுன்னு முன்னாடி போட்டு அதுக்கப்புறம் நீங்க என்னமோ வைங்க அப்படின்னு சொல்லி அவர் போராடிட்டு இருக்காரு. அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே தர மாட்டாங்க தமிழ்நாட்டு கவர்மெண்ட். ஏன் தமிழ்நாட்டு கவர்மெண்டோட சிஎம் அவர் தமிழ்காரர் கிடையாதா? இல்ல தமிழுக்கு மேல அவருக்கு வந்து ஒரு மரியாதை தான் இல்லையா? இல்ல தமிழ்நாடு மேல அவருக்கு ஒரு ஆசை பாசம் தான் இல்லையா? நான் மும்பையில் வாழும் ஒரு தமிழன். நான் மும்பையில் வாழ்ந்தாலும் இங்கத்த மண்ணில் வாழ்ற மக்களுங்களுக்கும் இங்கத்த தமிழ் மக்களுங்களுக்கும் இங்கத்த மண்ணின் மைந்தன் மராட்டிய சமூக மக்களுங்களுக்கும் என்னைக்கு நாங்க துரோகமும் மற்ற விஷயமும் நினைக்கிறது இல்லை. யா நம்மள வாழ வச்ச மண்ணு. ஆனா என் தமிழ்நாட்டிலேயே இருக்கிற என் அண்ணன் இவ்வளோ போராடுறாரு. இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறமும் இன்னமும் தமிழ்நாட்டுக்கு அரசாங்க பஸ்ல இன்னமும் தமிழ்நாட்டு அரசாங்கம் இன்னும் அந்த பஸ் பேரு இன்னும் வரல. பாத்துங்க. ஒரு தமிழ்நாட்டிலேயே நம்ம கையால செய்ய முடியுங்கிற விஷயத்தையே நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதுதான் ஏன்? அதுக்கு காரணம் என்ன? பெரிய பெரிய தலைவர் இருக்கிறாங்க, யாருக்குமே தெரிய மாட்டேது. அண்ணன் சீமானுக்கு மட்டும் யார் தெரியுது? ஏன்னா அவர் மட்டும்தான் நாம் தமிழன், நமக்கு தமிழன், நாம் எல்லாம் தமிழன் அப்படின்ட்டு ஒரு போராடுறாரு. மற்ற கட்சிக்கு அவங்க கட்சியை காப்பாற்றணும், எப்படி ஃபண்டை கிரியேட் பண்ணணும், அந்த ஃபண்டை எப்படி நம்மளுக்கு சொந்தமா யூட்டிலைஸ் பண்ணணும், இதுதான் தெரியுமா அவசரம். ரெண்டாவது, என் தமிழ்நாட்டு மக்களுங்களுக்கு இலவசமா அது தரேன், இது தரேன், அப்படி தரேன், இப்படி தரேன், இது தரேன் அப்படின்னு சொல்லி அவங்களை ஏமாத்தி அவங்களை சித்திரவதை பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. என் மக்களும் தெரிஞ்சு வாங்குறாங்களா தெரியாத வாங்குறாங்களா எங்களுக்கு தெரியல. இப்படி எல்லாம் அரசியல் நடக்குது தமிழ்நாட்டில். ஆனா வந்ததுக்கு அப்புறம் நினைச்சு ஏதோ நல்லது செய்வாங்கன்னு பார்த்தா எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் கிடையாது. அதே வண்டி தான் இவங்களே ஓட்டுறாங்க. இத்தனை நாள் அண்ணன் கத்திட்டு இருக்காரு. சிஎம் சாருக்கு தெரியாதா? நம்ம தமிழ்நாடு சிஎம் சாருக்கு தெரியாதா? அவர் ஏன் கத்துறாரு? டேய், கத்துறதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னு நினைச்சு நீங்க யோசிக்கலாமா வேணாமா? யோசிக்கணும். நீங்க யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா உங்களுக்கு தான் வந்து டிஃப்ரெண்டா நீங்க வேலை செஞ்சுட்டே தான் இருக்கிறீங்க. ஆனா அந்த டிஃப்ரெண்ட் வேலை எல்லாத்தையும் தெரியாத சார் போயிடும். நான் சொல்லித்தான் தெரியணுமா? எனக்கு தமிழ் மண்ணு மேலையும் என் தமிழ்நாட்டில் இருக்கிற என் மக்கள் மேலையும் எனக்கு அவங்க மேல ஒரு பாசம் இருக்குது. என்ன பண்றது? நான் மும்பையில பிறந்துட்டேன், மும்பையில வளர்ந்துட்டேன், எல்லாமே மும்பை அப்படிங்கும்போது என்னங்கிறது அங்க என்னால வர முடியல. இருந்தாலும் அதுக்குன்னு என் தாய்நாட்டை மறக்க முடியுமா? இது என்ன பிறந்த நாடு. நான் பிறந்த நாடு மும்பை, நான் வளர்ந்த நாடு மும்பை, நான் வாழ்ந்த நாடு மும்பை. எனக்குன்னு ஒரு மொழி இருக்குல்ல, தமிழ் மொழி. அதான் தமிழ்நாடு தானே செய்யறோம். அப்புறம் அதனால தான் என் நண்பர்களே, என் தோழர்களே, என் அம்மா அப்பாங்களே, என் சகோதரன், என் சகோதரிகளே, நான் இந்த வீடியோ ஃபேஸ்புக்கில் போடுறேன். இதை வந்து நீங்கள் சிஎம் சார் வரல போகிற வரைக்கும்
இதை ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் அரசாங்க பஸ்ஸில் தமிழுங்கிற வார்த்தை வரணும், வேணும். அதுதான் நம்மளுக்கு நம்ம பெருமை. மற்ற இடத்துல நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதுக்கு தான் அண்ணன் கேட்கிறாரு, சீமான் சார். நீங்க இதை நினைக்கலாம், என்னடா ஒரு சீமான் சார் சீமான் சார் சீமான் சார்ங்கிறாரு. ஏன்னா அண்ணன் தமிழ் கொள்கைக்கு போராடுறாரு. நான் எந்த ஒரு கட்சியிலையும் கிடையாது, நான் மும்பைல தான் எல்லாமே. எனக்கு நான் ஒரு அரசாங்க சங்கத்தை நடத்துறேன். அதுல வர மக்களுங்களுக்கு நியாயம் வாங்கி தரேன். அது எந்த மதமா இருந்தாலும் சரி, எனக்கு அது தெரியாது. ஆனா எங்களுக்கு நியாயம் வாங்கி தர்றது நான் வந்து இறங்கிட்டேன். ரைட்டுங்களா? அந்த மாதிரி வேலை நான் மும்பைல செஞ்சுட்டு இருக்கும் போது இந்த வீடியோ தமிழ்நாடு வரல ரீச் பண்ணுங்க. சிஎம் சர்வர்ல போகணும். சீமான் அண்ணன் எவ்வளவு நல்லா போராடிட்டு இருக்காங்க. அவங்க கேட்ட கோரிக்கை நல்லபடியா இது முடியணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு என் பேச்சதோட நிப்பாட்டுறேன். எல்லா மக்களுங்களுக்கும் நன்றி, வணக்கம். என் தமிழ்நாட்டு தங்கங்களுக்கு, என் சிங்கங்களுக்கு. தமிழ்நாடுனாவே எனக்கு ரொம்ப பெருமை. ஆனா என்ன பண்றது, என்னால அங்க வந்து இது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா இங்க எல்லாமே நிறைய மக்களுங்க என்னையும் நம்பி இருக்கிறாங்க. எல்லா யூனியனு எல்லா கட்சி நம்புற மாதிரி. அவங்கள விட்டுட்டு என்னால வர முடியாத சூழ்நிலை தான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனா வருவேன் ஒரு நாள் தமிழ்நாட்டுக்கு. அண்ணன் பண்ற போராட்டத்துக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கணும். இதுக்கு எல்லாமே நம்ம தமிழ் மக்களுங்க எல்லாம் ஆதரவு தெரிவிச்சு இந்த வீடியோ சிஎம் சர்வர்ல அனுப்பி அந்த தமிழ்நாட்டு அரசாங்க பஸ்ல அண்ணன் போராடின மாதிரி அவரு இவ்வளவு தூரம் அவர் வேகத்தை பாத்தீங்களா, எப்படி ஒரு உயிரை பணைய வச்சு இவ்வளவு செய்யறாரு. தமிழன் வரணும், ஏதோ ஒன்று நடக்கணும், ஏதோ ஒன்று செய்யணும் சொல்லி நடுவில் யாராரோ வந்து எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு எல்லாம் உடைச்சிட்டு போயிடுறாங்க. அவர் வந்தா தான் நாடும் நல்லா இருக்கும். நம்ம தமிழ் பசங்களும் ஏதோ ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க. விவசாயி கைவிட்டு போவாது. எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு என் மனசுல வைக்கிறது வேஸ்ட். அது மக்களுக்கு கொடுத்துட்டா அது ரொம்ப சந்தோஷம். ஸோ என் மனசுல இருந்தது இந்த வீடியோ மூலியமா நான் தெரிவிக்கிறேன். உங்கள் மோகன், மும்பை.